ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் ஒரு மகிழ்ச்சியான செய்தி குடுத்துருக்காங்க. என்ன தகவல் பார்த்தீங்கன்னாக்கா, கிராம உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஒரு அரசாணையும் குடுத்துட்டாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன? எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றது முழுமையாக தகவல் தான் பார்க்க போறோம். கிராம உதவியாளர் போஸ்ட் வெறும் 2299 வேக்கன்சி இருக்கு. தேர்வு இருக்கா? இல்லையா? இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும்? எப்ப நோட்டிஃபிகேஷன் வரும்? என்ற முழுமையான தகவல் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனல்ல வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா சன் நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் தகவல் பலகையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் நியமிக்க அரசாணை வெளியீடு கொடுத்துருக்காங்க. அந்த அரசாணை என்னன்றதை பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக 100 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு மாத சம்பளமாக 11,100 35,100 கொடுத்துருக்காங்க. ஊதிய விகிதத்தில் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியீடு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஊதிய விகிதத்தில் பணி நியமனம் செய்ய வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 2022 ஆண்டு படி நிலவரப்படி மொத்தம் மாநிலம் முழுவதும் 5060 வாலி பணியிடங்கள் உள்ளதாகவும் தற்போது எந்தெந்த இடத்துக்கு எவ்வளவு வேக்கன்சி வேணுன்றதை கொடுத்துட்டாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளரும் கொடுத்துட்டாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிட்ட அவங்க அந்த தகவல் வாங்கியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. 11/3/2024 இந்த தேதியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னதாக எப்பொழுதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30/9/2022 படி மொத்தம் 5060 வேக்கன்சி கிட்ட இருக்கு. கலெக்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காருன்னா, இதில் முக்கியமாக எந்த மாவட்டத்தில் இப்போ வேணுமோ அந்த மாவட்டத்துக்கு மட்டும் இப்போ ஃபில்அப் பண்ணுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2299 வேக்கன்சி கம்பல்சரி இப்போ ஃபில் பண்ணி ஆகணுன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 2299 வேக்கன்சி அப்ரூவ் பண்ண கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் பர்மிஷன் டு ஃபில் அப் த 2299 வேக்கன்சி இந்த போஸ்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் எவ்வளவு வேக்கன்சி எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றத பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டத்திலே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க வேக்கன்சி டீட்டெயில்டு. உங்கள் மாவட்டம் என்னன்றதே வேணும்னாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களோட மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சார். எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 150 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா 151 வேக்கன்சியும், தஞ்சாவூரில் 305 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் வரப்போகுது. அடுத்து வரவிருக்கும் ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு தகவல் தான் இது. இதற்கான கல்வி தகுதி என்ன சார்? எப்படி அப்ளை பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. கடந்த ஆண்டு போட்ட போது கிராம உதவியாளர் பணிக்கு டைரெக்டாக இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணாங்க. ஒரு எக்ஸாமினேஷன் வச்சுருந்தாங்க. எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருந்தாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா வயது, இது ஆதிதிராவிடர், பழங்குடியினர், மற்றும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயதும் அதிகபட்ச வயது இருக்கக்கூடாது 37 வயது முடிந்திருக்கக்கூடாது சொல்லி கொடுக்காங்க. ஏனைய இவர்கள் தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு 21 முதல் 34 வயசு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் எப்படி சார் இருக்கும்? இந்த எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சூஸ் த கரெக்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குறி வகை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது குறி வகைனா ஆப்ஷன் கொடுத்துட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். பின்வரும் பாடங்களை ஒற்றை தேர்வுத்தாள் 6ஆம் வகுப்பு வரை 5ஆம் வகுப்பு தரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது அறிவில் 20 வினாக்களும், கிராம நிர்வாக நடைமுறைகளில் 20 வினாக்களும், மொத்தம் 40 வினாக்கள் 1 மணி நேரம் கேட்பாங்க. அனைத்து வகுப்பினருக்கும் 16 மதிப்பெண் மிகவும் குவாலிஃபை மார்க் கொடுத்துருக்காங்க. இதற்கு எப்படி சார் செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்பு தேர்ச்சி வரை, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ ஐடி தேர்ச்சி வரை, இதர உயர்கல்வி தகுதி வரை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 9ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னாக்கா 9ஆம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் சார்னாக்கா உங்களுக்கு 5 மதிப்பெண்ணும், 12th டிப்ளமோ ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 7 மதிப்பெண்ணும், டிகிரி படித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. வாகனம் ஓட்டும் திறன், மிதிவண்டி சைக்கிள் ஓட்டத் தெரிந்தால் 5 மதிப்பெண்ணும், 2 சக்கர வாகனம் ஓட்டம் தெரிந்தால் 7 மதிப்பெண்ணும், 4 சக்கர வாகன ஓட்டம் உரிமம் வைத்திருந்தால் செயலில் இருந்தனாக்கா 10 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க.
படிக்கும் மற்றும் எழுத்து திறன். படிக்கும் திறனுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10ம், எழுத்து திறனுக்கான தேர்வு 30ம், மொத்தம் 40 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகிறாங்க. பிற் பிற் பிறப்பிடம். பிறப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா, தற்போதைய முகவரி சான்று உறுதிப்படுத்த வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட கிராமத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அந்த வட்டத்தில் பிறந்து வேறு கிராமத்தை சேர்ந்தவராக இருந்தால் 20 மதிப்பெண் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதே கிராமத்தில் நீங்க ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னாக்கா, உங்க கிராமத்திலே விண்ணப்பிச்சீங்கன்னாக்கா 25 மதிப்பெண்ணும், அதர் கிராமத்துக்கு விண்ணப்பிச்சீங்கன்னா 20 மதிப்பெண்ணும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நேர்காணல். பின்வரும் 3 அலுவலர்கள் கொண்ட குழுவினால் நேர்காணல் நடத்தப்படும். வருவாய் வட்டாட்சியர், வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு தனி வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் நிலையில் தாலுகாவில் உள்ள ஏதேனும் ஒரு துணை ஆணைய வட்டாட்சியர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அலுவலர் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வழங்கப்படுவார்கள். இவ்வாறு வழங்கப்படும் 3 மதிப்பெண்கள் சராசரி நேர்காணலில் மதிப்பெண்ணாக கணக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 பேரோட சராசரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவாங்க. 15 மார்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 100 மார்க் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். கிராம உதவியாளர் பணியிடங்கள் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியிட போறாங்க. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19ஆம் தேதி முடிஞ்சிடும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாமே ரிலீஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் மே, ஜூன்ல வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அந்த தகவல் பக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.